ரிஸ்க் எடுக்கும்போது கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடாது. கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா, இப்போ வாரன் பஃபெட் இருக்காரு, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பங்குச்சந்தை மூலமாக பணக்காரர் ஆனாங்க. ஒருத்தர் ஆம்வே மூலமாக பணக்காரர் ஆனார். இவங்க பணக்காரர் ஆனாங்கன்னு அதே ரூட்டை பிடிச்சு நம்ம போகக்கூடாது. நிறைய பேர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி தெருவில் நின்று திருவோடையிட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறோம். எதுக்கு இது தேவையாது? நமக்கு தெரியாத ஒரு துறையில் போய் ஏன் தலையிடணும்? ஒருத்தர் செஞ்சு முன்னேறினார் அப்படின்னா அதையே நாம் செஞ்சு முன்னேற முடியும் அப்படின்னா அதுக்கு உண்டான அறிவை நாம் பெருக்கம் செய்து கொண்டு தான் நம்ம முன்னேற முடியுமே தவிர எந்த விதமான துறை அனுபவமும் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது. ஒன்றும் வேலையில் இறங்குறதுக்கு முன்னாடி நாலேஜ் வேணும், அல்லது இறங்கிய பிறகு நாலேஜை நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும். எந்த நாலேஜும் இல்லாமல் ஒருத்தர் செஞ்சாருங்கிறதுக்காக அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். எதாக இருந்தாலும் அது அறிந்து ஆராய்ந்து நம்ம அதுக்கப்புறமா தான் ரிஸ்க் எடுக்கணும்.